ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட தமிழ் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா முதல் 50 வினாக்களும் அதற்கான விடைகளும் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் மீதி இருக்க 50 வினாக்கள் பார்க்கலாம். 51வது வினா, எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும், அதனால் மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக. அதனால் அப்படிங்கிற சரியான இணைப்பு சொல். அடுத்த 52வது வினா, குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. பொலி என்றால் அழகு என்பது பொருள், போலி என்றால் சாயல் என்பது பொருள். அடுத்த 53வது வினா, குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. பெரு என்றால் பெரிய என்பது பொருள், பேரு என்றால் பெயர் என்பது பொருள். அடுத்த 54வது வினா, சொற்களின் கூட்டப் பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. பழக்குலை என்பது சரியான கூட்டப்பெயர். அடுத்த 55வது வினா, சொல்லின் கூட்டுப்பெயரை கண்டுபிடித்து எழுதுக. ஆட்டு மந்தை என்பது சரியான கூட்டுப்பெயர். மாட்டு கொட்டகை வரும். அடுத்த 56வது வினா, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? அன்னமையாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றார்கள். வரவேற்றார்கள் என்பது சரியான ஒருமைப்பன்மை. அடுத்த 57வது வினா, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கிறார். என்கிறார் என்பதுதான் சரியான ஒருமைப்பன்மை. அப்போ இதற்கான விடை 2வது ஆப்ஷன். அடுத்த 58வது வினா, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினர் என்பது சரியான இணைப்பு தொடர். வீரர்கள் பன்மையில் வந்திருக்கு, ஓடினர் அப்படின்னு சொல்லி பன்மையில் முடியணும். அடுத்த 59வது வினா, சொல் பொருள் பொருத்துக. வித்து என்றால் விதை என்பது பொருள், கலை என்பது வேண்டாத செடி, ஈன என்பதன் பொருள் பெற, நிலன் என்பதன் பொருள் நிலம். அடுத்த 60வது வினா, ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. ஒரு என்பது உயிர்மை எழுத்திற்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிறத எழுதணும். ஓர் அப்படிங்கிறது உயிர் எழுத்துக்கு முன்னாடி வரும். அப்போ இதற்கான விடை ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலியாகும். இந்த செகண்ட் ஆப்ஷனுக்கும் லாஸ்ட்டுக்கும் வித்தியாசம் பாருங்கள். இங்கே வளத்தை அப்படிங்கிறதா சரியானதாக வரும். இங்கே வளத்தாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறதுனால லாஸ்ட் ஒன் தவறு. அடுத்த 61வது வினா, பிழை திருத்துதல். கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? இந்த உயிரெழுத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஓர் அப்படிங்கிறது வரணும், உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிறது வரணும். அப்போ சரியான விடை செகண்ட் ஒன். அடுத்த 62வது வினா, பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். யாண்டு என்ற சொல்லின் பொருள் எங்கு. யாண்டுனா எங்கு. அடுத்த 63வது வினா, பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். உரு என்ற சொல்லின் பொருள். உரு என்றால் அழகு என்பது பொருள். அடுத்த 64வது வினா, பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். கிளை என்ற பொருளை கொண்ட சொல். கொம்பு என்றால் கிளை என்பது பொருள். கான் என்றால் காடு என்பது பொருள். அடுத்த 65வது வினா, தவறான இணையை தேர்ந்தெடுக்க. கிளாசிக்கல் லிட்ரேச்சர் என்றால் செவ்விலக்கியம் என்பது சரி. எப்பிக் லிட்ரேச்சர் என்றால் காப்பிய இலக்கியம் என்பதும் சரி. தேவோஷனல் லிட்ரேச்சர் என்றால் பக்தி இலக்கியம் என்பதும் சரி. நவீன இலக்கியம் என்றால் மாடர்ன் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது தான் நவீன இலக்கியம். ஃபோல்க் லிட்ரேச்சர் என்றால் நாட்டுப்புற இலக்கியம் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதில் தவறான இணை லாஸ்ட் ஒன். அடுத்த 66வது குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. வெள்ளம் என்றால் இனிப்பு என்பது பொருள், வெள்ளம் என்றால் ஓடும் நீர். அடுத்து 67வது வினா, ஒரு பொருள் தரும் இரு சொற்களை தேர்ந்தெடுக்க. மாலை பூமாலை, மாலை பொழுது. அடுத்த 68வது வினா, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. வாடை காற்று, வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடை காற்று எனப்படும். அடுத்த 69வது வினா, சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. உன் வீடு டேஸ் அமைந்துள்ளது. உன் வீடு எங்கே அமைந்துள்ளது. அடுத்து 70வது வினா, நாயன்மார்கள் டேஸ் பேர். நாயன்மார்கள் எத்தனை பேர் என்பது சரியான வினா. அடுத்து 71வது வினா, பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு.
முருகன் வந்தான். வந்தான் என்பது இறந்த காலம். வருகிறான் என்பது நிகழ்காலம். வருவான் என்பது எதிர்காலம். அப்போ இதில் சரியான பொருத்தமானது பார்த்தோம் அப்படின்னா முருகன் வந்தான் என்பது சரியானது, இறந்த காலம். அடுத்து 72வது வினா, எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. வாருங்கள் சுவாமி வாருங்கள் என்பது எழுத்து வழக்கு தொடர். அடுத்து 73வது வினா, சரியான பேச்சு வழக்கு தொடரை காண்க. இதா எழுப்புறேன், இதா எழுப்பிறேன் என்பது பேச்சு வழக்கு தொடர். அடுத்து 74வது வினா, சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. யாழினி நிலாவிடம் நாளை சென்னைக்கு போகலாம் என்று கூறினாள். யாழினி நிலாவிடம் கமா வரணும். அடுத்து நாளைக்கு சென்னைக்கு போகலாம் மேற்கோள் குறி, இரட்டை மேற்கோள் குறி வரணும், என்று கூறினாள், ஃபுல் ஸ்டாப். இதுதான் சரியான நிறுத்தற்குறி. அடுத்து 75வது வினா, சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி, வெற்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கன. சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி கமா வெற்பன் கமா மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கன, ஃபுல் ஸ்டாப் வரணும். இதுதான் சரியானது. அடுத்து 76வது வினா, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. எரடு என்றால் இரண்டு என்பதுதான் சரியான தமிழ் சொல். எரடு என்பது பிறமொழி சொல். அடுத்து 77வது வினா, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிக. வாலண்டியர் என்றால் தன்னார்வலர் என்பது சரியானது. சோசியல் ரிஃபார்மர் என்றால் சமூக சீர்திருத்தவாதி என்பது சரியான ஒன்று. சென்டென்ஸ் என்றால் வாக்கியம். மிசைல் என்றால் ஏவுகணை என்பது பொருள். அடுத்து 78வது வினா, நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு நான் எழுதுவேன் என்று கூறுவது இனமொழி விடை. அடுத்து 79வது வினா, நீயே படி என்று வினவிய போது நீ படித்தாயா என்று வினவிய போது நீயே படி என்று கூறுவது ஏவல் விடை. அடுத்து 80வது வினா, உவமைகளால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். குஞ்சேரி யானை போர் கண்டற்றால் என்னும் திருக்குறள் கூறும் உவமை பொருள். குஞ்சேரி யானை போர் கண்டற்றால் என்பது தன் கையில் பொருள் கொண்டு ஒரு செயலை செய்வது. அடுத்து 81வது வினா, உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். நடுவூருள் நச்சு மரம் பழுந்தற்று. திருக்குறள் உவமை கூறும் பொருளை காண்க. இது ஊரில் நடுவில் நச்சு மரம் பழுத்து காணப்படுவது என்பது ஆகும். அடுத்து 86வது வினா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல உவமை கூறும் பொருளை கண்டறிக. பொறுத்து கொள்ளுதல். அடுத்து 83வது வினா, வாக்கிய அமைப்பினை கண்டறிக. கவிதா பாடம் படித்தாள். கவிதா பாடம் படித்தாள் என்பது தன்வினை. அடுத்து 84வது வினா, விடைக்கேற்ற வினா அமைக்க. 6 அறிவுடைய மனிதர்களை உயர்திணை என்பர். யாரை உயர்திணை என்பர் என்பது சரியான வினா. அடுத்து 85வது வினா, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அந்நியர், அரிது, இரவலர், ஈதல். இங்கே அந்நியர், அரிது, இதில் ஃபஸ்ட் 2 லெட்டருமே ஆன் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ செகண்ட் லெட்டர் பார்க்கணும். செகண்ட் லெட்டர் மெய்யெழுத்து வந்துச்சு அப்படின்னா அதுதான் ஃபஸ்ட்டில் எழுதணும். ஸோ அந்நியர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வரும். அடுத்து 86வது வினா, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணிந்து, பணித்து. பணிந்து என்றால் அடங்கி என்பது பொருள். பணித்து என்றால் கட்டளை என்பது பொருள். அடுத்து 87வது வினா, அகர வரிசை எழுதுக. தேனி, தையல், பூனை, மான் என்பது சரியான அகரவரிசை. அடுத்து 88வது வினா, கீழ்காணும் பெயர் சொற்களை அகரவரிசையில் எழுதுக. ஆசிரியர், பழம், மனிதன், மாணவன் என்பது சரியான அகரவரிசை. அடுத்து 89வது வினா, நட வேர்ச்சொல்லை வினைமுற்றாக தேர்ந்தெடு. நடந்தான். அடுத்து 90வது வினா, வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் காண்க. பொறு. பொறு என்பதன் வினையால் அணையும் பெயர் பொறுத்தார் என்பதாகும். அடுத்து 91வது வினா, வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க. கொடு. கொடு என்பதன் தொழிற்பெயர் கொடுத்தல் என்பதாகும்.
அடுத்து 92வது வினா, சாந்தம் என்பதன் எதிர்ச்சொல் எது? சாந்தம் என்றால் அமைதி என்பது பொருள். அதன் எதிர்ச்சொல் கோபம் என்பதாகும். அடுத்து 93வது வினா, பீடு என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். பீடு என்பதன் எதிர்ச்சொல் இழிவு என்பதாகும். பீடு என்பதன் பொருள் சிறப்பு. அதன் எதிர்ச்சொல் இழிவு. அடுத்து 94வது வினா, மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மூச்சு கூட்டல் அடக்கி. அடுத்து 95வது வினா, செம்பயிர் பிரித்து எழுதுக. செம்மை கூட்டல் பயிர் செம்பயிர். அடுத்து 96வது வினா, சொல்லை பிரித்தெழுதுக. பிரித்தெழுதுக அப்படிங்கிறத பிரிக்க சொல்கிறாங்க. பிரித்து கூட்டல் எழுதுக. அடுத்து 97வது வினா, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. கிராஃப்ட். கிராஃப்ட் என்றால் கைவினை பொருள்கள் என்பது பொருள். அடுத்து 98வது வினா, கலைச்சொல்லை அறிக. வாட்ஸ்அப். வாட்ஸ்அப் என்றால் புனலம் என்பது பொருள். இன்டர்நெட் என்பதன் தமிழாக்கம் இணையம். ஆப் என்பதன் தமிழாக்கம் செயலி. ஃபேஸ்புக் என்பதன் தமிழாக்கம் முகநூல். அடுத்து 99வது வினா, சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக. பாலை குடித்துவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டான். அடுத்து 100வது வினா, மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. மரத்தில் குயில் கூவிக்கொண்டிருந்தது என்பது சரியான மரபு தொடர். ஓகே, இதோட பார்த்தீங்க அப்படின்னா 50 வினாக்களும் அதற்கான விடைகளும் பார்த்தாச்சு. தேங்க்யூ.